ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்து மதத்தில் ஒரு முக்கியமான கடவுள் தான் ஹனுமான். அவர் ஒரு நித்திய பிரம்மச்சாரி. ஆனால் அவரு திருமணம் பண்ணியிருக்காருங்க. ஆனால் அவர் எதுக்காக திருமணம் பண்ணார், யாரை திருமணம் பண்ணார், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன். நம்ம இந்த பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷனில் போனோம் அப்படின்னா நமக்கு தேவையான எல்லா வகையான பொருட்களும் அவைலபிள் இருக்குது. சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா வகையான பொருட்களும் தரமாகவும் விலை குறைவாகவும் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது அண்ட் ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிள் இருக்குது. அண்ட் நானும் இதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்கள் விருப்பத்தின் பேரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹனுமான் ஒரு முக்கியமான கடவுள் இந்து மதத்தில். இவர் வந்து வழிபட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சகல விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த கடவுள் தான் ஹனுமான். பக்தி அப்படின்னாலே ஹனுமனை சொல்லுவோம். அந்த அளவுக்கு ஒரு தூய கடவுள் தான், தூய மனம் கொண்ட கடவுள் தான் ஹனுமான். இவர் வந்து ஸ்ரீ ராமரோட தீவிர பக்தர். எப்பொழுதும் ராமநாமத்தையே சொல்லிட்டு இருப்பார். இவர் வாழ்நாள் ஃபுல்லாக சொல்லிட்டு இருப்பார். அது மட்டும் கிடையாது, ஹனுமான் ஒரு சிரஞ்சீவின்னு சொல்கிறாங்க. சிரஞ்சீவி வரம் வாங்கினவர். சிரஞ்சீவி அப்படின்னா சாகா வரம் வாங்கினவர். அதனால் இந்த உலகத்தில் இப்போ வரைக்கும் அவர் வந்து உயிரோட தான் இருக்காருன்னு சொல்லப்படுது. இந்த கலியுகத்தில் அவர் வழிபட்டோம் அப்படின்னாக்க எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட்டு வாழ்க்கையில் நம்ம வந்து முன்னேறலாங்க. அப்படிப்பட்ட ஹனுமான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நித்திய பிரம்மச்சாரி. பெண்கள் யாரையும் வந்து அவர் வந்து தொட்டு வணங்க விட மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பிரம்மச்சாரி வாழ்க்கை வாழ்ந்து வரது ஹனுமான். ஆண்கள் மட்டுமே தொட்டு வணங்கவும் முடியும். ஆனால் அப்படி இருந்தும் ஹனுமான் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணியிருக்காருங்க. அது ஏன் பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் மாதிரியும் ஒரு இல்லற வாழ்க்கை வாழ்கிறதுக்காக வந்து ஹனுமான் வந்து திருமணம் பண்ணிக்கலைங்க. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஞானம் சொல்லுவாங்க. ஒரு 10 கலைகள் இருக்குது, ஞான கலைகள் 10 இருக்குது. அது கற்றுக்கிறதுக்காக ஒரு தடவை என்ன ஆகுது அப்படின்னா, ஹனுமான் வந்து அவரோட குருவான சூரிய பகவான்கிட்ட போகிறாரு. போயிட்டு அந்த 10 ஞான கலைகளையும் கற்றுக் கொடுங்கன்னு கேட்குறாரு. அப்படி சொல்லி கேட்கும்போது குருவாகிய சூரிய பகவான் ஹனுமானுக்கு 6 வகையான ஞான கலைகள் கற்றுக் கொடுத்துட்றாருங்க. பேலன்ஸ் இருக்கிற 4 கலைகளை வந்து கற்றுக் கொடுக்கல. அதுக்கு வந்து ஹனுமான் கேட்குறாரு, ஏன் கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, சூரிய பகவான் சொல்கிறாரு, ஹனுமான் நீ வந்து ஒரு நித்திய பிரம்மச்சாரி, உனக்கு வந்து இந்த 6 கலைகளை மட்டும்தான் கற்றுக் கொடுக்க முடியும். மற்ற 4 கலைகளை கற்றுக்கணும் அப்படின்னா நீ வந்து திருமணம் பண்ணியிருக்கணும். அது பண்ணாதான் உன்னால் வந்து கற்றுக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு உயரிய ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. உடனே இதை புரிஞ்சுக்கிட்ட ஹனுமான் வந்து அந்த உயரிய நோக்கத்திற்காக எப்படியாவது கற்றுக்கணும், அந்த 10 ஞானக்கலைகளையும் கற்றுக்கணுன்ற ஒரே ஒரு அந்த உயர்ந்த நோக்கத்திற்காக மட்டுமே என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னா, திருமணம் பண்ண ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்ட பிற்பாடு தன்னோட அந்த உயர்ந்த நோக்கத்தை யார் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, அப்படிப்பட்ட ஒரு பெண் வந்து இந்த அங்கே கிடைப்பாங்க அப்படின்ட்டு அவர் ரொம்ப கன்ஃபியூஸில் இருக்கார். யோசிச்சுட்டு இருக்கும்போது சூரிய பகவானோட வந்து கேட்குறாரு. அப்போ வந்து சூரிய பகவான் சொல்கிறாரு, ஓகே ஹனுமான், என்னுடைய பொண்ணே நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்கு வந்து ஹனுமானும் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு நான் திருமணம் பண்ணிக்கிறேன்ட்டு ஒத்துக்கிறாரு. அப்புறம் ஹனுமான் வந்து சூரிய பகவானோட பொண்ணையே திருமணம் பண்ணிக்கிறாரு. பண்ண பிறகு சூரிய பகவானோட பொண்ணு ஹனுமானோட ஒய்ஃப் அவங்க இருக்காங்களே, மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீவிர துறவி. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கடவுளை நோக்கி துறவி வாழ்க்கையை மேற்கொண்டு தியானம் பண்ண போயிடுறாங்க. பல வருஷங்கள் தியானம் பண்ணுறாங்க. அப்போது ஹனுமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த மற்ற 4 ஞானக்கலைகள் இருக்கு இல்லையா, அது கற்றுக்கிறதுக்காக சூரிய பகவானோட கேட்டு அந்த கலைகளையும் கற்றுக்கிட்டு அந்த 10 ஞானக்கலைகளையும் தேர்ச்சி பெற்றுறாரு. இந்த ஒரே ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் இந்த 10 ஞானக்கலைகளையும் கற்றுக்கணும் அப்படின்ற அந்த ஒரே ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான், அந்த உயர்ந்த நோக்கத்துக்காக மட்டும்தான் ஹனுமான் என்ன பண்ணார் அப்படின்னா திருமணம் பண்ணிக்கிட்டார். ஸோ திருமணம் பண்ணிக்கிட்டாலும் அவர் இப்போ வரைக்கும் பிரம்மச்சாரியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காரு, பிரம்மச்சாரியாக தான் இருக்கிறாரு. அவர் இப்போ வரைக்கும் எல்லா பெண்களையும் தாயாக தான் பார்க்குறாரு. அந்த தாயை பார்க்கும்போது அந்த கைகூப்பி தான் வணங்குவார். அதே மாதிரி தான் பெண்களும் ஹனுமானை பார்த்து கைகூப்பி மட்டும்தான் வணங்கணும். அந்த முறை தான் இப்போ வரைக்கும் இருக்குது. யாருமே ஹனுமனோட சிலையை தொட்டு கும்பிடக்கூடாது அப்படின்ட்டு அந்த முறை இப்போ வரைக்கும் இருக்குது. பெண்கள் ஹனுமன் சாலிசா பாடி தீபமேற்றி வழிபடலாங்க. அப்படி வழிபட்டாங்க அப்படின்னா எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். ஸோ இப்படி தாங்க ஹனுமன் வந்து இந்த உயர்ந்த நோக்கத்திற்காக மட்டுமே திருமணம் பண்ணிக்கிட்டார். இதுதான் ஹனுமனோட திருமண வாழ்க்கையில் உள்ள ரகசியங்க. இப்போ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யார் திருமணம் பண்ணிக்கிட்டாரு, அவர் திருமணம் பண்ணவரா இல்லையா, எதுக்காக பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீராம்.